கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். மதம் சார்ந்த இந்த கணக்கெடுப்புகள் என்ன அரசியலை முன்வைக்கிறது, என்ன தீர்வை நோக்கி நாம் நகரப்போகிறோம், தொடர்ந்து பேசலாம். திரு நித்யானந்தன், திரு ஹெச் ராஜா அவர்கள் இந்த விஷயத்தை அவர் ஒரு தளத்திலிருந்து பார்த்து இதற்கு தீர்வையும் சொல்றார். இதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொது சிவில் சட்டம், மதமாற்ற தடை சட்டம் இருக்கணும், ஊடுருவலை குறைக்கணும் அப்படின்றது கூட அது இராணுவம் சம்பந்தப்பட்டது. அதற்குள்ள கூட நான் அதிகமாக போகலை. ஆனால் பொது சிவில் சட்டம், மதமாற்ற தடை சட்டம் தான் இந்த கணக்கெடுப்பு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தீர்வுன்னு சொல்றதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? கணக்கெடுப்புக்கு மாத்திரமல்ல, தேசத்தினுடைய நன்மைக்கும் கூட பொது சிவில் சட்டம் என்பது ஏற்கப்பட வேண்டியது ஜனநாயக ரீதியிலே சரியானதும் கூட. நான் என்னுடைய கருத்து அல்ல, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பொது சிவில் சட்டத்தை தான் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அவரை காட்டிலும் நான் சிறந்த மேதையாக ஆயிட முடியாது அந்த கருத்து சொல்லும் பொழுது. எனவே பொது சிவில் சட்டம் என்பது ஏதோ இந்த புள்ளி விவர கணக்கு கொடுத்ததற்காக சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அந்த பொது சிவில் சட்டம் என்பது நாட்டு நலனுக்கு உகந்தது, அதை செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த விழுக்காடை பற்றி சொல்லும் பொழுது எங்கெல்லாம் பெருகிருக்கிறோம் எங்கெல்லாம் குறைந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது மகாராஷ்டிராவில் 26.37 உயர்வு, குஜராத்தில் 27.3. எந்த குஜராத்தில் இஸ்லாமியர்கள் வாழவே முடியாது, விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி மோடி அவர்கள் ஆண்ட காலத்தில் 2011 வரை இரண்டாவது இடத்திலே வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக குஜராத் இருந்திருக்கிறது. இஸ்லாமியர்கள் இல்ல, இஸ்லாமியர்களின் வளர்ச்சி, இஸ்லாமியருடைய இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கையினுடைய விழுக்காடு. அவங்க முன்னாடி அதை எவ்வளவு பேர் இருந்தாங்க, என்ன இதுக்கும் இரண்டாவது இடத்துல இருக்காங்கங்கறாரு. அது இந்தியா பூரா 27.3 நாட்டிலேயே இரண்டாவது இடத்திலே வளர்ச்சி பெற்ற ஒரு சமுதாயமாக. வளர்ச்சி பெற்ற சமூகம் என்றால் குஜராத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இந்தியாவிலேயே இஸ்லாமியர்கள் தான். இந்தியா சராசரியை காட்டிலும் கூடுதல். திரு நித்யானந்தன், சராசரியை காட்டிலும் கூடுதலா இருக்கு. ஆனா அங்க எத்தனை மக்கள் தொகை இருந்தாங்க அப்படின்ற கணக்கெல்லாம் இல்ல இருக்கிறதுன்றது நான் குழப்பலங்க. நான் ரொம்ப தெளிவாக வைப்பது குஜராத்திலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் முஸ்லிம்களினுடைய எண்ணிக்கை வேறுபட்டுட்டே இருக்கு. நம்ம அதுக்கும் ஒரு அரசுக்கும் நான் கிரெடிட் கொடுக்க விரும்பல. நான் என்ன கேக்குறேன்னா, நம்ம தெளிவாகவே இப்ப ஒரு நேயர் பாக்குறப்ப மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு, இஸ்லாமியர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிருக்கு, இதுக்கு தடுக்கணும்னு திரு ஹெச் ராஜா சொல்றப்ப பொது சிவில் சட்டம்னு சொல்றாருல, இதன் மூலமாக இது எப்படி தடுக்கப்படும்னு ஒரு நேருக்கு ஒரு இயல்பா ஒரு கேள்வி வரும்ல, சொல்லுங்க எப்படி தடுக்கப்படும்? பொது சிவில் சட்டம் நான் சொன்னது போல இந்த கணக்கெடுப்புக்கு எந்த அளவுக்கு சம்பந்தம் என்று எனக்கு தெரியல. ஆனாலும் கூட பொது சிவில் சட்டம் தேசத்துக்கு நன்மை உள்ளது என்று நான் சொல்லுவேன். இல்ல, இந்த கணக்கெடுப்பை மையப்படுத்தி தான் திரு டால்பின் ஸ்டே தான் உங்களிடம் கேட்பது. அவர் அதை தான் முன்வைக்கிறார். 3 பிரதான விஷயங்கள்ல பொது சிவில் சட்டம் கட்டாயம் வேணும், இல்லாட்டி இந்தியா இந்துக்களின் நாடாக இருக்காதுன்னு சொல்றாங்க. எப்படி பொது சிவில் சட்டத்துக்கும் இந்த எண்ணிக்கை குறைப்புக்கும் என்ன காரணம் சொல்லுங்க? அதாவது பொது சிவில் சட்டம் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. 10 விழுக்காடு தான் அந்த பொது சிவில் சட்டத்தை ஏற்றுக்க மறுக்கிறாங்க, குறிப்பாக சிறுபான்மையினர். அண்ணல் அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையில் பேசும்பொழுது சொல்கிறாரு, இதை நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது, அதுக்கு எனவிற்கும் ஒரே சட்டம் இருக்கிறது தான் நாட்டுக்கு நல்லதாக இருக்கும். காரணம் அவர் இன்னொரு விஷயத்தை கோட் பண்ணுறாரு. 1936 பிரிட்டிஷ் ஒரு ரூலு கொண்டு வராங்க, ஷரியத் சட்டம் இஸ்லாமியர்கள்லாம் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ கட்ச் பகுதியில், குஜராத்தில் இருக்க கட்ச் பகுதி, மலபாரில் இருக்க முஸ்லீம்ஸு, மும்பை ப்ராவின்ஸில் இருக்க முஸ்லீம்ஸு, நார்த் வெஸ்ட் பகுதியில் இருக்க முஸ்லீம்ஸ்லாம் அது கடுமையாக எதிர்க்கிறாங்க. நீங்கள் யார் எங்களுக்கு ஷரியத் சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறதுக்கு? நாங்கள் இந்தியா ஏற்கனவே இருக்க சட்டத்தை தான் நடைமுறைப்படுத்தணும், அவங்க எதிர்க்கிறாங்க. இதை கோட் பண்ணுறாரு அம்பேத்கர். இது முஸ்லீம் மக்கள் மத்தியிலேயே முஸ்லீம் மக்கள் மத்தியிலே ஒரு பிரிவு இல்ல. நம்ம இந்து சட்டத்தை அவர் மாற்றுகிற போது அவர் எப்படி கோவத்தோடு வெளியேறினார், என்ன கான்ட்ரோவர்சின்றதெல்லாம் பெரிய ஹிஸ்டரி. அதை நான் 40 நிமிஷத்துக்குள்ள வாதிச்சிட முடியாது. என்ன எதிர்ப்புகள் அம்பேத்கர் அவர்களுக்கு என்ன கன்சர்ன் இருந்ததோ அந்த கன்சர்ன் அது மக்கள் நாட்டுக்கே பாதுகாப்புக்கு இந்த நாட்டுக்கு சொல்லியிருக்காரு. நான் குறுக்க பேசிய தீர வேண்டியிருக்கு. எந்த அம்பேத்கர்? இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்ன அம்பேத்கர். பரவாயில்ல, புத்த மதத்தை ஏத்துக்கிட்டாரு. ஆனா அது அவரு வெளி மதத்தை நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதையும் ஏத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று இவர்கள் சொல்லுவது
நான் என்ன கேட்குறேன்னா, சரியத் சட்டத்திலேருந்து கொஞ்சம், சீக்கிய மத சட்டத்திலேருந்து கொஞ்சம், இந்து மத சட்டத்திலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பொதுவான குடிமை சட்டம்னு சொல்றீங்களா? இந்து லா சிவில் கோட் என்பதை யூனிஃபார்ம் சிவில் கோட்னு சொல்லணும்னு சொல்றாங்க. இதுதான் இவர்களுடைய அடிப்படையான, அதாவது ஒரு கொஞ்சம் ஒரு செய்தி சொல்றேன், யார் சொன்னாலும் நீங்க இந்து சிவில் கோடை தான் காமன் சிவில் கோட் யூனிஃபார்ம் சிவில் கோட்னு சொல்லணும்னு சொல்றீங்க. நீங்க யூனிஃபார்ம் சிவில் கோட்னா ஷரியத்துல இருந்து கொஞ்சம் எடுத்துக்க தயாரா? இப்ப அரசியல் சட்டம் கொஞ்சம் நான் முடிச்சேன் சேர்த்து சொல்லுங்க, எனக்கு புரியல. இப்ப இந்த அரசியல் சட்டம் முழுக்க முழுக்க ஹிந்துக்களை மையமா வச்சு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? இல்ல ஒத்துக்கிறீங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா, ஹிந்துக்கள் மட்டும் தான் மையமா வச்சு இல்லைங்க. கிரிமினல் சட்டம் எல்லாருக்கும் பொது இல்லையா? அப்ப வந்து அரேபியல குற்றம் பண்ணா கையெடு காலெடுன்ற சட்டம் அது வந்து இல்ல ஏத்துக்க முடியாது இல்ல. குற்றவியல் சட்டம் என்பது ஒரு சட்டம் தான் இருக்க முடியும். ஒரு நாட்டுல ஒரு சட்டம் தான் இருக்க முடியும். பேசுங்க, எல்லாருக்கும் புரியுது. குற்றவியல் சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. ஆனால் மனுநீதியில் குற்றவியல் சட்டம் கூட எல்லோருக்கும் பொதுவானது இல்லை. நான் வேணா, அதாவது இந்த பொது சட்டம் என்பது இந்துக்கள், இஸ்லாமியல், கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அம்பேத்கரை நீங்க திரும்ப திரும்ப தப்பா கோட் பண்ணாதீங்க. அம்பேத்கரை திரும்ப மனுநீதி இன்னைக்கும் லாவில் இந்தியன் சட்டத்தினுடைய பின்புலத்தில் ஒன்று என்று சொல்லப்படுகிறது. அதே அம்பேத்கர் அம்பேத்கருடைய பேச்சில இருந்து சொல்றேன். அம்பேத்கருடைய பேச்சிலேயே மனுஸ்மிருதியில இருந்து கோட் பண்ற அந்த விஷயம் 5வது அத்தியாயத்தினுடைய 54வது ஸ்லோகத்தை அவர் குறிப்பிட்டு சொல்றார். ஆண் பெண்ணுக்கான சமத்துவம் என்பதும் பொது குடிமை சட்டம் உங்கள்கிட்ட இருக்கா? இல்ல, இந்துக்களுக்குள்ளேயே பொது குடிமை சட்டம் பாலிகாமி கூடாதுன்னு ராஜா சொல்றாரு, பலதார மனம் கூடாதுன்னு. உத்தரகாண்ட்லயும் இமாச்சல பிரதேசத்திலையும் பழங்குடி மக்கள்கிட்ட பலதார மனம் இருக்கா இல்லையா? திருவிதாங்கூர் பகுதியில எல்லாத்துக்கும் ஒரே பழங்குடி மக்களுக்கான எல்லாத்தையும் திருத்துவோம். திருவிதாங்கூர் பகுதியில் மருமக்கள் வழி மான்மியம் என்பது அங்க இருக்கிற சொத்து சட்டம். அதாவது இந்த குடிமை சட்டம் சிவில் கோட் என்பது அடிப்படையில் 4 செய்திகளை கொண்டது: திருமணம், மணமுறிவு, சொத்துரிமை, வாரிசு எடுத்தல். இந்த 4 1956 அது 4 சட்டமாகத்தான் வருகிறது. அப்போ இந்த உங்க இந்து மதத்துக்குள்ளேயே ஒரு பொதுவான சட்டம் இல்லைங்கிறதுக்காக நான் சொல்றேன். பலதார மனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள். நீங்க இந்தியாவின் அழகென்று நீங்கள் சொன்னால் அது பன்மைத்துவம் தான், புளூரலிசம் தான். நீங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆகணும். ஆனா திரு சுபவி, ஆனா இந்த இந்து சட்டத்தை அவங்க திருத்துற போது கடுமையான எதிர்ப்புகளை அம்பேத்கர் சந்தித்தாலும் கூட அந்த திருத்தங்களை அவரால் செய்ய முடிந்தது, அதை ஏற்றுக்கொள்கிறது அல்லவா? அப்படி ஏன் இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ளல? இல்ல, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் தான் அம்பேத்கர் வெளியேறினார். அம்பேத்கர் வெளியேறிய பிறகு 56 தான், 53லயே அம்பேத்கர் வெளியேறினார். இல்ல, நேரு மட்டும் ஏற்றுக்கொண்டார். அவரே சொன்னார். அதை கடுமையாக எதிர்த்தவர்கள், பெண் விடுதலையை கடுமையாக எதிர்த்தவர்கள் அன்றைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத்தும் பட்டேலும் தான். பட்டேல் எதிர்ப்பு, பட்டேல் கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இப்ப நான் இந்த தலைப்போடு கனெக்ட் பண்றேன். இந்த மக்கள் தொகை எண்ணிக்கைக்கும் இந்த பொது சிவில் சட்டம் வேண்டும் என்று சொல்வதற்கும் என்ன பொருத்தப்பாடு இருக்கு? இதன் மூலம் தொடர்பும் இல்லை, ஒரு பொருத்தப்பாடு. இது வேற, அது அதை ராஜா ஏன் அப்புறம் சொல்றாருன்னு கேக்குறேன். எதற்காக இந்த பின்னணியில இத சொல்றாங்க? இல்ல, அதாவது சங் பரிவார அமைப்புகளினுடைய ஒட்டுமொத்த அஜெண்டா ஒரு பொய்யான எதிரியை கட்டமைத்து அதை நோக்கி மக்களை அவர்கள் பயங்கரமான எதிரிகள், கொடூரமான எதிரிகள்னு காட்டுறதுக்கு என்னவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் புனைந்து பொய்களை புனையக்கூடிய ஒரு வேலை தான் இல்லை. பொது சிவில் சட்டம் சொல்றாங்களே, பொது சிவில் சட்டம் என்பது வெறும் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இது போன்ற ஒரு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறதா அப்படி சொன்னா கிடையாது. இது பன்முகத்தன்மை கொண்ட நாடு.